சூப்பரான இட்லியா, வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இட்லி நான் பார்த்ததே இல்லை. காரவட்டம் ராஜாங்க இருக்குல்ல, அந்த வம்சத்தவங்க சேர்ந்தப்பட்டவங்க. இது ஃபேமஸ். இதுல வந்து நேச்சுரலாகவே குண்டவை தெரியுமா, அதில் வச்சுட்டு இட்லி பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தை வயசுலேருந்து சாப்பிட்டு இருக்கேன். எங்கேயுமே சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி இருக்காது. வச்சிங்களேன் பின்னாடி பல்ப் எரியும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் சிவ சேனல். மக்களே எப்படி இருக்கீங்க நண்பா? இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து நாராயண வானம் சன்னதி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. கோயிலுக்கு அப்படியே பக்கத்துலேயே இங்கே என்ன பார்த்தீங்கன்னா டிஃபன் சென்டர், ஹோம்லி ஃபுட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான கிளே பாட் இட்லி. அதுவும் வந்து இப்போ வர செம்ம ரஷ் ஆகிடுமா, அவங்க முடியவே முடியாதுன்னாங்க. நான் கெஜி கூத்தாடி ஐயா நான் சாப்பிட்றத மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன்றதுக்காக தான் ஓடி இருந்தேன். உள்ள செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது. இதுதான் கடை, இதுதான் கடை. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வடை ப்ளஸ் வந்து இது. எவ்வளோமா ஒரு இட்லி? 5 ரூபா ஒரு இட்லி. வடை 10 ரூபா. ஓகே, எனக்கு ஒரு 4 இட்லி வச்சு ஒரு 4 வடை கொடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு பார்த்தேன். ஓகே, இங்கே உட்காந்துலாமா? ஓகே ரைட். கிளே பாட் இட்லி தான் ஆக்சுவலாக. அந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வெந்துட்டுருக்கு கிளே பாட் இட்லி. உங்கள் பாட்டையை சுட்ட பொரிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. எப்படி இருக்குது, அந்த ஸ்பாஞ்சியாக இருக்குது, செம்ம ஸ்பாஞ்சி. அப்படியே பலன்னு இருக்குது. இப்போ தான் லைட் ஆன் பண்ணோம். இதில் வந்து வேர்க்கடலை சட்னியோட ரூபாய் போயிடலாம். தரமாக இருக்குங்க. சீரியஸ்லி ஒன் ஆஃப் த சூப்பரான இட்லியா. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இட்லி நான் பார்த்ததே இல்லை. உண்மையாக ஒரு ரகசியம் சொல்லுவேன், ஆட்டுக்கால் பாயா அட்டகாசமாக இருக்கும். பட் நம்ம மைண்ட் அங்கே தான் போகுது. செம்மையாக இருக்கும் அந்த கிரேவிக்கு தான். இதில் வந்து கார சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. జీవితమే దీనికి అంకితం అయ్యా. అవును, అంకితము ప్రజల కోసమే మీరు అంకితం, మీకోసం కాదు. అర్థమైందా? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரமான இட்லியும் சாப்பிட்டதில்லை. இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான இட்லியும் நான் சாப்பிட்டதே இல்லை. ஐயோ செம்ம ஃப்ளஃபியாக இருக்குது இட்லி. வடையை பார்த்தீங்களா, இது 2000 ரூபா வரும். ஒரு வடை வந்து 2000 ரூபா. செம்ம எம்மி சட்னியோட செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். அவங்க பார்க்கறதுக்கு செம்ம வந்து ஒரு டிவோஷனலாக இருக்காங்களா. உட்காந்து வராங்களாம் வந்து ஒரு 10 இட்லி 15 இட்லி விட்டு தான் போகிறாங்க. ஒரு ஹிடன் ஜிம்முங்க. அட்லாஸ்ட் ஒரு நல்ல ஒரு உணவை தேடி கண்டுபிடிச்சாச்சு. சட்னி வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான், பட் நல்லா இருக்குது. பட் இந்த சட்னி கார சட்னிக்கு தான் வச்சிங்களேன் பின்னாடி பல்ப் எரியும். அப்படி ஒரு காரம் சூப்பராக இருக்குது. இட்லிக்கு அட்டகாசம். இதுக்கு ஆட்டுக்கால் பாயா, சிக்கன்ஸ் கிரேவியும் இந்த நல்லா இருக்கும். அவங்க வந்து அந்த இதில் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அவுட்புட் எடுக்கும்போது பாருங்கள், இது இந்த ஃபுல்லாக கிளே பாட்டு தான் வந்துட்டுருக்கு. எடுக்கும் போது நான் ஒன்றா ஷூட் பண்ணுறேன். சட்னி கிடைக்குமா? சட்னி சாம்பார் இருக்காம்மா? கொஞ்சம் ஊற்றுங்க சாம்பார். தேங்க்யூம்மா. ஆக்சுவலாக சாம்பாரும் இருக்குது காய்ஸ். நான் வந்து வெறும் சட்னி தான் நினச்சேன். அவங்க பேசுகிற அந்த கன்னட தெலுங்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. சாம்பார் வந்து நம்ம ஊர் அது என்ன திருப்திப்படுத்த மாதிரி இல்லை. ஓகே,
மாடரேட்டாக இருக்குது. பட் சட்னி நல்லாயிருக்கு. கார சட்னி காது கிழியும். வாயில் ஒரு வாயில் எடுத்து வச்சது காது கொய்ஞ்சி. விருப்பம் இல்லைங்க, கண்டிப்பாக வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரையான பிளேஸு. சூப்பரான கடை. சாம்பார் கூடுகாவா அம்மா எவ்வளோ ஆச்சு? அம்மா எவ்வளோ ஆச்சு? 4 இட்லி 4 வடை 30 ரூபா தான். 40 வருஷமா சாப்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தை வயசுலேருந்து சாப்பிட்டுருக்கேன். அப்போது இது என்னடான்னா எங்கேயுமே சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி இருக்காது. சட்டியில் மண் சட்டியில் போட்டு இட்லி பண்ணுறது எங்கேயுமே இருக்காது. ரெண்டாவது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குதோ இப்போ கூட அதே டேஸ்ட் தான் இருக்குது. ஒரு சிம்பிளாக வெளில போனோன்னா 150 ரூபா ஆகும் ஒரு ஆளுக்கு. இங்கே உங்களுக்கு 8 இட்லி 8 வடை, ஒரு தோசை 60 ரூபா 70 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். வயிறு நல்லா சாப்பிடணும். ஆக்சுவலாக என்னடான்னா அவங்க வந்து ப்ராஃபிட் பற்றி யோசிக்க மாட்டாங்க. அது ஃபஸ்ட்லேருந்து அந்த மாதிரி அவங்க வந்து ஃபேமிலி வந்து ராஜா காரவெட்டுங்க ராஜாங்க இருக்குல்ல, அந்த வம்சத்தை அவங்க சேர்ந்துப்பட்டவங்க. இங்கே ராஜா அவங்க போனதுக்கப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆகி இங்கே குப்பம்மா தோசை இருக்காமா? దోశ 10 రూపాయలు ఇడ్లీ 5 రూపాయలు, 4 వడలు 10 రూపాయలు. ஓகே. கடை எத்தனை மணி? 8:20லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். இது லீவ் நாட்கள்? லீவ் எல்லாம் எப்போ இருக்கும், பொங்கல்ல கூட இருக்கும். எப்போ நான் கோயிலுக்கு போனா அப்பதான் இல்லை. இது எப்போ இருக்கும். ఇంకేం చెప్పాలా? ఇల్లే எங்க மாமியார் அவங்க அப்பா மந்திரியாம். அது அந்த அதெல்லாம் அந்த சொத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டாரு. நகரம் ஊர் வந்து நகரம், கார்வேட் நகரம். அங்கேருந்து வந்துட்டாங்க. அந்த சொத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு விட்டுட்டு வந்து இங்கே இருக்காங்க. நான் 30 வருஷமா கடை வச்சுருக்கேன். ஆமாம், இட்லி வடை தோசை அவ்வளோதான். ஆனால் இட்லி தான் வருவாங்க. இட்லி நல்லா இருக்கும். எவ்ரி சாட்டர்டே நான் டெம்பிளுக்கு வரும்போது இங்கேயே சாப்பிட்டு போகிறேன். அதுலேருந்து நம்ம புத்தூர் லோக்கல் இங்கேருந்து 5 கிலோமீட்டர். இது ஃபேமஸ். இதில் வந்து நேச்சுரலாகவே குண்டவம் தெரியுமா? அதில் வச்சுட்டு இட்லி பண்ணுவோம். அது நான் இந்த டெம்பிளுக்கு நியர்லி 10 இயர்ஸ் வரும். எவ்ரி சாட்டர்டே இங்கே தான் மஷன் ஷூட். நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லோரும் வந்தோன்னா இங்கே தான் சாப்பிட்டு வெயிட் பண்ணி 1 மணி நேரம் வேணா வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதுதான் அந்த ஃபேமஸ். ப்ரோ உங்கள் பேர்? என் பேர் பாலாஜி. நான் ஷோலிங்கர்லேருந்து வரேன், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். இதுக்காகவே சாப்பிட்றதுக்காகவே நீங்கள் வந்து நான் ரேணிகுண்டா வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் 15 வருஷமாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்போ வந்தாலும் இந்த பக்கம் வந்தேன்னா இங்கே சாப்பிடாத நான் போகவே மாட்டேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னொன்று கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னொன்று நம்மளுக்கு ஹெல்த்து. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டு இன்னும் மாறாத அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சாப்பிட்டது ஸ்பெஷல் இதுதான். உங்கள் கடைக்கு ஃபோன் நம்பர் தான் இருக்கா? 9000 305646. வந்து சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் கைக்கும் வாய்க்கும் சண்டை விடுறதாவே இருக்குது. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு இட்லி டேஸ்ட்டு. அந்த மாதிரி ஃப்ளஃபியான இட்லி என் வாழ்க்கையில் நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்னு. பெங்களூர் இட்லி ஆட்டம் இருக்கும், அப்படியே ஸ்பாஞ்ச் ஆட்டம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சுட எடுக்கிறாங்க. சும்மா அப்படி இருக்குது தலைன்னு. சீரியஸ்லி அந்த சட்னி தான் காரம், பட் டேஸ்ட்டு அள்ளுது உண்மையாகவே. அந்த சாஃப்ட்னஸ், இட்லியோட சாஃப்ட்னஸ்க்காகவே வரலாம். ப்ளஸ் வந்து அந்த தோசை வர்றதுக்கான் நான் ட்ரை பண்ணல. இருக்கிற ரஷ்ஷை பாருங்கள். அவங்க முடியவே முடியாதுங்க வீடியோனாங்க. பட் இருந்தாலும் ஐயா அம்மான்னு கேட்டுக்கொண்டு எப்படியோ வீடியோ எடுத்துட்டேன். ராஜ பரம்பரையிலேருந்து வந்து அவங்க அந்த சொத்துல வாழக்கூடாதுன்ட்டு தனியாக வந்து இவங்க கடை ஆரம்பித்து நடத்திட்டு வராங்க. சூப்பரான கடை. வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. சரியான இட்லி, ஏமாத்தாது. ஓகே, மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த பதில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் கார்த்திக். ஓகே, பாய்.